friends, welcome to Cooking Language. இன்னைக்கு நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் பார்க்க போகிறது மதுரை தண்ணி சட்னி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதில் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்து வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்காமல் கூட நம்ம சட்னியில் அப்படியே அரைக்கலாம். ஆனால் சிலவங்களுக்கு அந்த வெங்காயத்தினுடைய வாசனை பிடிக்காதுன்றதுனால வெங்காயத்தை நம்ம வதக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்திருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டுன்ட்டு நம்ம அப்படியே வைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு பூண்டு பல், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு இது மாற்றியாச்சு. நான் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதிலிருந்து தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சட்னியை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது தண்ணி சட்னின்றதுனால இது தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும்பொழுது சட்னியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது பத்தலைனாக்கா கொஞ்சமாக உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு சட்னி கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல இந்த சட்னியை விட்டு சாப்பிடும்பொழுது ஒரு 5-6 இட்லி நம்ம தாராளமாக நம்ம சாப்பிடுவோம். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள்.